இயேசு பிறந்தப்ப பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்பட்டது வரலாறா? கிறிஸ்மஸ் கதையில ஒரு சோகமான பக்கம் இருக்கு. ஏரோது ராஜா பெத்லஹேம்ல இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை கொல்ல உத்தரவிட்டான். இது பைபிள்ல மட்டும்தான் இருக்கா, வரலாற்றுல நடந்ததா? ரோம வரலாற்று ஆசிரியர்கள் யாரும் இதை பற்றி தனியா குறிப்பிடல. காரணம், பெத்லஹேம் மிக சிறிய கிராமம். அங்க ஒருவேளை 10 அல்லது 20 குழந்தைகள் தான் இருந்திருக்கலாம். ஒரு பேரரசுல ஒரு சின்ன செய்தி. ஆனா ஏரோது ராஜாவின் குணத்தை பத்தி வரலாறு சொல்லுது. அவன் சந்தேகத்தினால தன் சொந்த மனைவியையும் மகன்களையுமே கொன்றவன். அதிகாரம் போகும்ங்கிற பயத்துல அவன் எதையும் செய்வான். அதனால இந்த சம்பவம் வரலாற்று ரீதியாக சாத்தியமே. ஏன் கடவுள் இதை தடுக்கல? இது ஒரு கஷ்டமான கேள்வி. ஆனா ஒன்னு புரியுது, இயேசு ஒரு சொகுசான பாதுகாப்பான உலகத்திற்கு வரல. மரணமும் அநீதியும் அழுகையும் நிறைந்த இந்த கொடூரமான உலகத்திற்கு தான் வந்தார். துன்பப்படுகிறவர்களுக்கு தூரமா அவர் நிக்கல. அந்த துன்பத்தின் மத்தியிலேயும் அவர் பாதுகாக்கப்பட்டார். ஏன்னா அவருடைய நோக்கம் சிலுவையில் உயிரை கொடுப்பது. அவர் நம்ம வலியோட பங்கு கொள்கிறார். உலகத்துல அநீதி இருக்கலாம், ஆனா இறுதியில வெற்றி இயேசுக்கே. நம்புங்கள்.